வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெட் ரைஸ் வச்சு ஒரு கஞ்சி பார்க்க போகிறோம். நிறைய கஞ்சி வகை போட்டிருக்கேன். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ரெட் ரைஸ் எடுத்துக்கலாம். நல்லா சுத்தம் பண்ணி ரெட் ரைஸ் எடுத்துக்கலாம். இதை நம்ம அப்படியே வறுத்துக்க போகிறோம். ஒரே அரிசிக்கு எப்படி வறுப்போமோ அதே மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். இதை பாருங்கள், பொரிஞ்சு வருது. இப்படி வறுத்தா தான் நல்லா வாசமாக இருக்கும் கஞ்சி. இதை நம்ம அப்படியே ஆற விட்டுட்டு மிக்சியில் ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். நல்லா ஆறிட்டு நான் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வர போகிறேன். இதை பாருங்கள், இதேமாதிரி அரைச்சா போதும். ரொம்ப நைஸாகவும் வேணாம். அதை அப்படியே தேவையான அளவு நம்ம அந்த கஞ்சி பவுடர் எடுத்துகிட்டு 2 மடங்கு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கஞ்சி ஆட்டம் காய்ச்சிக்க போகிறோம். நல்லா கலந்து விட்டுக்கணும், இல்லைன்னா கட்டிடும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் ரசம் வச்சுருக்கேன். நான் ரசம் ஊற்றியும் பால் ஊற்றியும் காட்டுறேன். இப்போது ஒரு கஞ்சியை ஒரு கப்பில் போட்டிருக்கேன். முதல்ல பால் ஊற்றி எப்படி கலக்கலன்னு பார்க்கலாம். நான் சுகர் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் நாட்டு சக்கரை இல்லைன்னா கல்கண்டு கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். வாசனைக்கு ஒரே ஒரு ஏலக்காய் நசுக்கு போட்டுட்ருக்கேன். இப்போது ஸ்வீட் கஞ்சி ரெடி. இப்போது நம்ம ரசம் வச்சு கஞ்சி கலந்துக்க போகிறோம். ரசம் வேணான்றவங்க மோர் விட்டு உப்பு போட்டு கூட கலந்துக்கலாம். இப்போது ரசம் போட்டு நல்லா கலந்தாச்சு, கட்டி இல்லாமல். ரொம்ப சத்தான கஞ்சி, ரொம்ப வாசமாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.